ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாஜி ஃப்ரம் பாலாஷன் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வெயிலின் தாக்கம்லாம் உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குது? எல்லோரும் வெயிலெல்லாம் போய் சுற்றாதீங்க, சேஃபாக இருங்க, நிறைய தண்ணி குடிங்க, இளநீ சாப்பிடுங்க, எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஸோ நேற்று நம்ம ஒரு போலிங் மாதிரி கொடுத்துருந்தோம். இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வேணுமா, என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் வேணுமா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் அவர் வியூவர்ஸ் கேட்டிருந்தது பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேட்டிவ். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளில் பல பேருக்கு தெரிஞ்சது, நம்மளில் பல பேர்கிட்ட இருக்கிறது பேன் கார்டு பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேன் கார்டு அப்படின்னா என்ன? பேன் கார்டு அப்படின்றது பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர். பேன் அப்படின்றது பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் கார்டு. ஸோ இந்த பேன் கார்டு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. நம்மளோட ஏடிஎம் கார்டெலாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேன் கார்டில் பேன் நம்பர் இருக்கும். அந்த பேன் நம்பரை நம்ம எக்காரணத்தை கொண்டும் யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது. பேன் கார்டை யாருக்கிட்டையும் கொடுக்கவும் நம்ம கூடாது. நம்ம பேன் கார்டை நம்ம சேஃப்டியாக வச்சுக்கணும். ஸோ பேன் கார்டில் இருக்கக்கூடிய பேன் நம்பர் பார்த்திங்கன்னா 10 டிஜிட் நம்பர். அது வந்து ஆல்ஃபா நியூமரிக்காக இருக்கும், அதாவது ஆல்ஃபபெட் வித்து நம்பர்ஸோடு இருக்கும். ஸோ பேன் கார்டு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேன் கார்டு இட் இஸ் அ பெர்மனண்ட் நம்பர் ஃபார் ஈச் இண்டியன் சிட்டிசன். ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அது ஒரு பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர். ஸோ பேன் கார்டை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய வேறு பர்பஸ்க்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. பேன் கார்டை வச்சு நம்ம ஏதாவது ஒரு பிரயோஜனமான விஷயந்தான் நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி சரி சார், அப்போ நம்ம 2 பேன் கார்டு வச்சுக்கலாமா? சரிப்பா, அப்போ நம்ம 2 பேன் கார்டு வச்சுக்கலாமான்னா கூடாது. ஒரு இந்திய குடிமகனுக்கு ஒரு பேன் கார்டு தான் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரு பேன் கார்டுக்கு மேலே நமக்கு அப்ளையும் பண்ண முடியாது, கிடைக்காது. அதையும் மீறி ஏதாவது பண்ணி நம்ம அப்ளை பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அது சட்டப்படி குற்றம். ஸோ இந்த பேன் கார்டை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பேன் கார்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய டேக்ஸ், வரிகள் மற்றும் டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா பண பரிவர்த்தனைகள், நம்மளுடைய கடன், லோன்ஸு, சேவிங்ஸ், சேமிப்பு, இதெல்லாம் நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சரிங்க, நம்ம பேன் கார்டு என்கிட்ட இல்லை, இப்போ நான் அப்ளை பண்ணணும். எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இ-சேவை மையங்கள், ப்ரைவேட்டு கம்ப்யூட்டர் சென்டர்ஸ், இந்த மாதிரி இடத்துலலாம் போய் நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாம். சரிப்பா, இப்போ நான் அப்ளை பண்ணணும்னு விரும்புகிறேன், எனக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா, இப்போ நான் கீழே சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த டீட்டெயில்ஸில் ஏதாவது ஒரு 2 ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருக்கணும். இது இருந்தால் நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு வயது வரம்பு இருக்கா அப்படின்னா கிடையாது. பிறந்த குழந்தை முதல் 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க, 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க யாருக்கு வேணாலும் பேன் கார்டு நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். சரி வாங்க, அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு பார்க்கலாம். உங்களுடைய ஸ்கூல் டிசி, டிகிரி சர்டிஃபிகேட், கிரெடிட் கார்டு, அப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட், ரேஷன் கார்டு, அப்புறம் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ். ஸோ இதில் ஏதாவது 2 ஆவணங்கள், 2 ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு இந்திய குடிமகனும் பேன் கார்டு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ, பேன் கார்டு பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.